ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னென்னவோ விஷயத்தை பற்றி யோசிக்கிறார். அதாவது என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி நீ யோசிக்கிறாய். ஆனால் உனக்காக ஏதாவது ஒரு பொண்ணு வேணும் என்று நீ ஒரே ஒரு முறையாவது என்னிடம் நீ கேட்டிருக்கிறாயா? ஒரே ஒரு முறை எல்லா விஷயத்தையும் நீ என்னிடம் அன்பாக சொல்லியிருக்கிறாயா? அப்பா, என்னுடைய வாழ்க்கையில இந்த விஷயம்லாம் நடந்துருச்சு, இந்த விஷயத்தை எல்லாம் எப்படி கடந்து போறேன் அப்படின்னு தெரியல. நான் சொல்வாயே தவிர இதுக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றணும் தான் கேட்பாயே தவிர உனக்காக எனக்கு இந்த விஷயத்த செய்து தாங்க, அந்த விஷயத்த செய்து தாங்கன்னு உனக்காக ஏதாவது கேட்டிருக்கிறியா? கேட்டதே கிடையாது. குடும்பத்திற்காக தான் கேட்பாயே தவிர உனக்காக நீ எதையும் கேட்டது கிடையாது. ஆனால் அப்பாவாக இருக்கும் நான் பிள்ளைக்கு என்ன தேவை என்பது தெரிந்து புரிந்து ஒவ்வொரு விஷயமாகவே நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். உனக்கு ஒவ்வொன்றாக நான் செய்து கொடுப்பேன். நம்பிக்கைதான். ஒருவன் மீது நீ நம்பிக்கை வைக்கிறாய், அதாவது மனிதன் மீது நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்க எதற்காக நீ பயப்படுகிறாய், தயங்குகிறாய்? இந்த நிமிஷம், இந்த பொழுது எதை நம்பி இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய்? சாய் நம்மோடு பேச வந்திருக்கிறார். சாய் நமக்காக எல்லாம் நல்லது செய்வார் என்றுதானே? அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு வாக்கினையும் சந்தோஷமாக கேட்கிறார். அப்படி கேட்கும் பிள்ளை கவலைப்படக்கூடாதே. கவலைப்படாமல் இரு. உன்னுடைய தேடல்கள் என்னென்ன என்பதையும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்பதையும் நான் அறிவேன். துல்லியமாக நீ எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறாயோ, அதாவது வெளியிலும் செல்லாமல் தெய்வத்திடமும் போய் நின்று இந்த விஷயத்தை செய்து தாருங்கள் என்று சொல்லாமல் உன் மனதுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கொண்டு இது நடந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாயோ, அந்த விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியும். ஒவ்வொன்றாக என்னுடைய பிள்ளைக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வேன். காரணம், என்னுடைய பிள்ளைக்கு என்னை விட்டால் ஆள் கிடையாது. ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய பிள்ளைக்கு நான் தான் எல்லாமே செய்ய வேண்டும். என்னுடைய பிள்ளையாகவும் என்னிடம் கேட்காது மற்றவர்களும் என் பிள்ளைக்கு தேவை என்று எப்பொழுதும் செய்ய போவதும் இல்லை. ஒரு அப்பாவாக நான் இருந்து என்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன தேவை, என்னென்ன விஷயங்கள் மனதுக்குள்ளேயே வைத்து புழுங்கிக் கொண்டு இருக்கிறார், எந்த விஷயத்தை நினைத்து மனதால கலங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்று தெரிந்து அந்த அனைத்து விஷயங்களையும் நான் செய்ய வேண்டும். நிச்சயமாகவே என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய அழகான தங்கத்திற்காக முழு விஷயத்தையும் செய்து வாழ வைப்பேன். துரோகிகள் உன் கூட இருந்து பல தவறுகளை செய்து உன்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் தெய்வமே இல்லை என்ற ஒரு நினைப்புக்கு நீ வந்தாய். அதற்கு முன்பெல்லாம் தெய்வத்தை நீ மலை போல நம்பும் நீ இப்பொழுது எல்லாம் தெய்வத்தையே நம்புவது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் தெய்வம் என்னிடம் இருந்திருந்தால் அன்று அவள் என்னை திட்டிருப்பானா, அன்று அவள் என்னை ஏமாற்றி இருப்பானா என்றுதான் நீ யோசிக்கிறாயே தவிர மற்றபடி தெய்வம் இருக்கிறது என்பதை இப்பொழுது எல்லாம் யோசிப்பது கூட கிடையாது. காரணம், நல்லது செய்யாத தெய்வம் எனக்கு எதற்கு என்றுதான் நீ நினைக்கிறாய். நல்லது செய்யவில்லை என்று யார் சொன்னது? உனக்கு தெரியுமா எத்தனை விஷயத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்று? உனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. தெரியாமல் தான் நீ எப்ப பார்த்தாலும் தெய்வம் எதுவும் செய்யவில்லை என்கின்றாய். இன்று நீ ஒரு 10 ரூபாயை இழந்தாய். அதற்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு இடத்தில் நீ பல லட்சம் ரூபாயை இழக்க வேண்டியதாக இருந்தது. அது 10 ரூபாயோட முடிந்தது. இதுதான் உண்மையை சொல்வார்கள் அல்லவா, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்று. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நிறைய விஷயங்கள் ஏமாந்தாய், நிறைய விஷயங்கள் பணத்தாலும் ஏமாந்தாய், உறவுகளாலும் ஏமாந்தாய். இதற்கெல்லாம் என்ன காரணம்? முதலில் அதை சொல் பார்க்கலாம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் காரணமே ஒன்றே ஒன்றுதான். சின்ன விஷயங்களாக, ஒவ்வொரு விஷயமும் சின்ன விஷயங்களாக நடந்தது. ஆனால்
வாழ்க்கையில் உற்று பார்த்தாய், அது எல்லாமே பெரிய விஷயங்களாக நடக்க இருந்ததுதான் சின்ன விஷயங்களாக நடந்து விட்டது. அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் பொறுமை தேவை. எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டாய். சிறு வயதில் எல்லாம் படிப்பதிலும் அவசரப்பட்டாய். நிதானமாக படித்தது கூட கிடையாது. நீ அவசரப்பட்டுத்தான் இந்த நிலைமையிலேயே நீ நிற்கிறாய் என்பதை மறந்து விட்டாயா? உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று உனக்கு இன்னுமே தீர்மானிக்க தெரியவில்லை. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எதற்காக உன்னிடம் இப்படி பேசுகிறார்கள், நல்லவர்கள் போல எதற்காக பேசுகிறார்கள், இதற்கு முன்பு கெட்டவர்களாக நடந்து கொண்டவர்கள் திடீரென்று எதற்காக உன்னிடம் இந்த மாதிரி நாடகம் ஆடுகிறார்கள் என்பதை கூட உனக்கு புரிந்து கொள்ளவே தெரியவில்லை. அந்த அளவுக்கு நீ யதார்த்தமாக இருக்கிறாய். சிறு வயதில் படிக்கும் பொழுது அவசரம். அப்பொழுது எல்லோரும் சொன்னார்கள், பொறுமையாக இரு, எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் என்று. கேட்கவில்லை. படிக்கும் பொழுதும் அவசரம், வேலைக்கு போகும்போது அவசரம், எல்லாவற்றிலும் அவசரமாகவே ஒவ்வொன்றையும் செய்து இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏமாந்து உட்கார்ந்திருப்பது மட்டும்தான் மிச்சமாகவே உள்ளது. ஒவ்வொரு நேரத்திலும் உனக்காகவே நான் இருப்பேன். ஒவ்வொரு நேரத்திலும் உனக்கு நிறைய விஷயங்களை நான் கண்டிப்பாக நல்லதாகவே தருவேன். நான் உனக்கு ஒரு அப்பா மட்டுமல்ல, ஒரு அம்மாவும் கூட. உனக்கு தேவையானதை செய்து தரவும், உனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தரவும் எனக்கு எல்லாவற்றுக்கும் உரிமை உண்டு. நீ கேட்பது மட்டும்தான் தர வேண்டும் என்று அவசியமும் அல்ல. நான் நிறைய விஷயங்கள் உனக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்த்து செய்து வைத்துள்ளேன். நீதான் நினைக்கிறாய் சாய் நமக்கு துரோகம் செய்கிறாரோ என்று. ஆனால் நன்றாக யோசித்துப்பார். சாய் உனக்கு துரோகமா செய்கிறேன்? உனக்கு நல்ல விஷயங்களையே செய்யவில்லையா? மனசாட்சியை தொட்டு சொல். உனக்கு நான் நல்ல விஷயமே செய்யவில்லை, கெட்ட விஷயங்கள் தான் செய்கிறேனா? எனக்கு நீங்கள் இப்படி பேசும் பொழுதுதான் மனமானதோ வலிக்கிறது. ஆனால் இதை பற்றி எல்லாம் நானும் சற்று கவலைப்படாமல் தான் என்னுடைய வேலையை செய்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நேரத்திலும் உதவியாக நான் இருக்க வேண்டும். எல்லா தருணத்திலேயும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்டதை அள்ளி கொடுக்க வேண்டும். இது மட்டுமே தான் எனக்கான ஒரு நல்ல விஷயம். நிறைய விஷயங்களை தேடினாய். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். இதுவரைக்கும் நீ ஆசைப்பட்டு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவில்லை. ஆனால் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு எந்த விஷயத்தை கேட்கிறாயோ அந்த விஷயம் கண்டிப்பாகவே உனக்கு கிடைக்கும். பல நாள் பல போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக தான் மாற்றியது. உறவுகளை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கினாய். ஆரம்பத்தில் உறவுகள் நல்லவர்களாக தெரிந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் செய்த விஷயங்கள் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய போராட்டங்களாக மாறியது. அப்பொழுதுதான் தெரிந்தது, நமக்காக இந்த உலகத்தில் யாருமே இல்லை, பணத்திற்காகத்தான் நம்மை சுற்றி வருகிறார்கள் என்று தெரிந்து அவர்கள் அனைவரையும் நீ ஒதுக்கி வைத்தாய். அதுதான் போராட்டம் என்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதிகளோ மலரட்டும். எதிர்பார்த்த தருணங்கள் ஒவ்வொன்றும் கிடைக்கட்டும். உனக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று ஆசைகள் இருக்கிறதோ அது எல்லாமே இனி வரும் நாட்களோ உனக்கு கிடைத்திட, பல்லாண்டு காலம் உன்னுடைய குடும்பத்தோடும் நீ வாழ்ந்திட நானோ துணை இருப்பேன். இதில் உனக்காகவோ இல்லை இப்பொழுது நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்பதற்காகவோ நான் இந்த வாக்கினை சொல்லவே இல்லை. நீ எப்பொழுதும் சிரித்து கொண்டும் சிறப்பாகவும் இருக்க வேண்டும். நீ எப்படியெல்லாம் இருப்பாய், எந்தெந்த விஷயத்தை எல்லாம் செய்வாய் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நான் எதிர்க்கும் லாய்க்கில்லை என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்று நீயும் சொல்ல ஆரம்பித்தாய் பத்தியா? அதையெல்லாம் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய். உன் தொழில் ஜெயிக்கும். உன் தொழிலால் உனக்கு நிறைய பணங்களும் கிடைக்கும். இப்பொழுது இருப்பது போல கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் உன் வாழ்க்கை மாறும் என்பதை உனக்கு சொல்கிறேன். அதை நீ புரிந்து கொள்வது இல்லை. கூடிய சீக்கிரமாகவே அற்புதங்கள் நடத்தி தருவேன். அதை பார்த்தாவது சாய் நமக்காக இவ்வளவு விஷயம் செய்திருக்கிறாரா என்று நம்புங்கள். நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து வையுங்கள். உங்களுக்கான ஒரு விஷயம் என்னிடமிருந்து தாராளமாக கிடைக்கும். நம்பிக்கையும்
நிதானமும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கட்டும். நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.